கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக நம்ம இப்படியாக தேவனுடைய வார்த்தையை படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கிற மேலான கிருபைக்கான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரத்துல கொலோசியர் புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது ஒரு சிலர் நீங்க குறிப்பிட்டது போல அந்த கொலோசியர் புஸ்தகத்தை திரும்பவும் அதிகமாய் உச்சமாய் படிக்கவும் மற்றவர்களுக்கு போதிக்கவும் நீங்க செய்யறதை கேள்விப்படும் அதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். புதுதாக ஜாயின் பண்ணிருக்க சகோதரர்களுக்கு சகோதரருக்காக என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வாஞ்சிக்கிறது போல வேதத்தினுடைய ஒவ்வொரு புஸ்தகமாக நம்ம படிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துல சிறிது வித்தியாசமான விதத்துல ஒரு அதிகாரம் உள்ள 5 புஸ்தகங்களையும் நான் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதனுடைய துவக்கமாக இன்னைக்கு உபதியா புஸ்தகத்தை நம்ம படிக்க போறோம். கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு பிலமோன் புஸ்தகத்தை நம்ம படிப்போம். அதை தொடர்ந்து வெனஸ்டே 2 யோவான் 3 யோவான் அந்த புஸ்தகங்களை நம்ம படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அடுத்து வியாழக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானா யூதா புஸ்தகத்தை நம்ம படிக்க போறோம். எனவே நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த ஒரு அதிகாரம் புஸ்தகமா தானே சொல்லிட்டு நம்ம யோசிக்காதபடிக்கு அதிலிருந்தும் தேவனுடைய செய்தியை நம்ம சரீரத்துல புரிந்து கொண்டு அதை எழுதின ஆக்கியோனுடைய மனதில் என்ன இருந்துச்சு அதை நம்ம பார்த்து அதுல இருந்து நம்மளுடைய காலகட்டத்துக்கு தேவன் வைத்திருக்க செய்தியை பெற்றுக்கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்க அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் நாங்கள் வேதத்தை படிக்கத்தக்கதான் நீ தந்திருக்க வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேசத்திலும் உலகம் முழுவதும் கர்த்தாவே கொரோனாவின் மூலமாக வேதனைப்படுகிற மக்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் மத்தியிலும் கூட கர்த்தாவே இந்த கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாய் போய்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே இன்னும் அதிகமாய் அநேக குடும்பங்களும் அஃபெக்ட் பண்ணப்படுறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமில்லாதபடிக்கு இந்த லாக்டவுன் நிமித்தமாக மன ரீதியிலும் பண ரீதியிலும் ஆண்டவரே மக்கள் வேதனைப்படுவதை நாங்கள் பார்க்கும் பொழுது உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே அந்த பயங்கரமான கொள்ளை நோயிலிருந்து விடுதலை நாட்களை எங்களுக்கு நீ தர வேண்டும் நாங்கள் தாழ்மோடு செபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உபதியா புஸ்தகத்தை நாங்கள் படிக்கும் பொழுது கர்த்தாவே அதுல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எங்களுக்கு நீ கற்றுத்தர நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நீர் கனப்படுத்தும். எங்களோடு கூட நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் எப்போ எழுதியிருப்பார் என்பதுல வேத வல்லுநர்கள் சிறிது கஷ்டப்படுகிறாங்க. அதுக்கு காரணம் என்னவென்றால் எந்த ராஜாவுடைய காலத்துல அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார் சரி எழுதுறதுக்குமானால் அது கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஆனா அப்படி இல்லாத பட்சத்தினால அவருடைய காலத்தை கணிக்கிறதுல சிறிது கஷ்டம். ஆனா இந்த ஒரு அதிகாரம் கொண்டிருக்கிற இந்த புஸ்தகத்துல 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை படிக்கும் பொழுது அதுல சரித்திரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். எருசலேம் உள்ள மக்கள் கஷ்டப்படும் பொழுது ஏதோமியர்கள் சந்தோஷப்பட்டதாகவும் அவர்களும் சேர்ந்து அவர்களை தாக்கினதாகவும் வாசிக்கக்கூடிய இந்த பகுதி. அதுல இருந்து நம்ம பார்க்கிறது என்னன்னா நிறைய வேத வல்லுநர்கள் அது 586வது ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் பாபிலோனிய ஆர்மி இஸ்ரவேல தாக்குனதுனால முழுவதுமாக எருசலேம் அழிக்கப்பட்டு போனதாக நாம் பார்க்கலாம். அப்பொழுது ஏதோமியர்கள் அவர்களும் சேர்ந்து கொண்டு இஸ்ரவேல் மக்களை வேதனைப்படுத்தினாக வேதத்திலே வாசிக்கிறோம். அது இங்கு மட்டும் இல்ல, மற்ற புஸ்தகங்களையும் நம்ம வாசிக்கிறதுனால அதனால அநேகமாக 586வது ஆண்டுக்கு பின்பாக தான் இந்த தீர்க்கதரிசி எழுதியிருப்பார்னு பார்க்கிறாங்க. ஒரு சிலர் 780வது ஆண்டிலும் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக நடைபெற்ற சம்பவங்களை வைத்து எழுதியிருக்க கூடும் என்று எதிர்பார்க்கிறாங்க. பட் இந்த பாபிலோனியர்கள் இஸ்ரவேலரை தாக்கும் பொழுது ஏதோமியருடைய பங்கு அதிகமாக இருந்திருக்கிறது. அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்வது நல்லது. அப்படியானால் 6வது நூற்றாண்டுடைய கடைசி புஸ்தகமாக இந்த உபதியா இருந்திருக்கக்கூடும். உபதியா என்பவருடைய அவருடைய பெயருடைய அர்த்தம்
த சர்வன்ட் ஆஃப் ஜெகோவா, யெகோவா தேவனுடைய தாசன், பணியாள் என்று நம்ம சொல்லலாம். அதனுடைய அவருடைய பெயருடைய அர்த்தம். ஆனா இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் உண்மையிலாகவே தேவனுடைய தாசனாக, தேவனுடைய பணியாளராக அந்த காலகட்டத்துல தேவன் சொல்ல வேண்டிய செய்திய திட்டமாக சொல்லி, தேவன் எச்சரிக்க வேண்டிய வார்த்தையை சொல்லிவிட்டு தேவனுடைய ஜனத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்லி முடித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருந்துச்சு. அதனால அர்த்தம் என்னன்னா, நம்ம எல்லாருமே தேவனுடைய தாசர்களாக நம்மளுடைய காலகட்டத்துல என்ன சொல்ல வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ அதை உண்மையான விதத்துல செய்து தேவனுடைய ஜனத்திற்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். போன வாரம் நம்ம பார்க்கும் பொழுது கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் அதான் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்திற்காக நான் தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கும் தேவனுடைய மக்களை உற்சாகப்படுத்துவதற்கும் தாசனாக அல்லது அப்போஸ்தலனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ நம்ம பார்த்தது போல ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பணியில ஒரு ஈடுபாடு இருக்கணும். அதை நாம் சரியானத்துல செய்ய வேண்டும். தேவனுடைய தாசனாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பது செய்தி. யாக்கோபு, ஏசா இவர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த 2 மனிதர்களும் 2 தேசங்களாக அவங்க உருவானாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய பேரன்க அல்லது ஈசாக்குக்கு பிறந்த 2 குழந்தைங்க. அவங்க பிறந்ததுல இருந்தே 2 பேருக்கும் ஒரு போட்டி இருந்ததை நம்ம பார்க்கலாம். நேரம் இல்லாதனால அந்த பகுதியை நான் சொல்லிட்டு விடுகிறேன். ஆதியாகமம் 25 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது எப்படி ஏசா முதலாவது பிறந்தாலும் கூட யாக்கோபு அதிகமாக அவங்க பிறப்புல இருந்தே போராடினதான் பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஏதோமியர்கள், ஏசாவுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், ஏதோமியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் யாக்கோபுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக 2 பேருமே ஆக்சுவலா சகோதரர்களா இருந்திருக்கணும். ஆனா அவங்க எனிமிஸாவே இருந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆண்டவர் பலப்படுத்தி யாக்கோபு வந்து பயத்தோடு அவங்க அண்ணனை பார்க்க, ஏசாவை பார்க்க திரும்பி வருகிறார். ஆனா ஏசா வந்து அவரை அன்பா ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற அவருடைய சந்ததியார் வந்து சண்டை போட்டுக்கொண்டே இருந்ததாக நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அவங்களுடைய தொடர்ச்சியான காலகட்டத்திலும் இந்த மல்கியா 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறது போல தேவனுடைய வார்த்தை மல்கியா மூலமாக கொடுக்கப்படும் பொழுதும் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். எப்படி ஏசாவும் யாக்கோபும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தாங்க, அவங்க காலமாகவே அப்படியே வாழ்ந்தாங்க என்பதை வாசிக்கிறோம், படிக்கிறோம். மலாக்கி 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை வாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள மறு சொற்பங்களில் தவம் ஆக்கினேன். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாலானவர்களை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்றார். இதுல பார்க்கும் பொழுது தேவன் திட்டமாகவே ஏசாவுடைய அந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய பின்னணியில் இருக்கிற மக்களுடைய எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் தேவனை வெறுப்பை உண்டாக்குனதாக நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாக அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய மனிதன் மிக அழகான விதத்துல அதை புதிய ஏற்பாட்டுக்கு கொடுக்கும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறது போல 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இப்படியா இருக்கிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியவர்களை செய்யாதபடிக்கு அவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அதுக்கு உதாரணம் தான் இந்த யாக்கோபும் ஏசாவும் இருக்கிறாங்க என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
ஒருவேளை இந்த தேவனுக்கு விரோதமா வாழக்கூடிய மனிதர்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் தேவனை நேசித்து தேவனுக்காக வாழ வேண்டும் என்று துடிப்போடு இருக்கக்கூடியவங்க, ஆனா எதிர்க்கிறவங்க இருக்காங்க. இன்னைக்கும் நம்மளை சுற்றிலும் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி பார்க்க முடியுது. யாக்கோபை போல தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு சந்ததியாக நம்ம வாழணும்னு ஆசைப்படுகிறோம். ஆனா ஏசாவை போல தேவனுடைய அன்பை உணராதபடிக்கு தேவனுக்கு விரோதமாக நமக்குள்ளே ஒரு சக்தி செயற்படுவதை நம்ம பார்க்கலாம். எனவே இந்த ஏதோமியரை குறித்து நம்ம படிக்கிறதுக்கு முன்பாக ஏதோ மற்ற யாரோ ஒருத்தர் நம்ம திட்டுறோம்னு நினைக்க வேண்டாம். நமக்கே அந்த காரியம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நம்ம பார்க்கணும். கலாத்தியர்ல வாசிக்கிறது போல நம்மளுடைய ஆவிக்குரிய மனிதர்களா இல்லாதபடிக்கு மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஏதோமியர் பட்ட வேதனைகள், ஏதோமியருக்கு விரோதமாக தேவன் செய்த காரியங்களை நம்மும் சந்திக்க வேண்டும் என்பதை இன்னைக்கு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வேதத்தை படிக்கிறதுக்கு முன்பாக அந்த வேத பகுதியை வாசிக்கணும். என் மகள் அபிராமியை வாசிக்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உபதியா ஒரே அதிகாரம் தான், 21 வசனங்கள். கவனமாக தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். அபி. உபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். இதோ, நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். கண்மலை வெடிப்புகள் ஆகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழ தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்தில் இருந்தும் உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எவ்வளவாய் சங்கரிப்பட்டு போனாய். திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறவர்கள் ஆகிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ. திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவோ. ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது. அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்தெடுத்து கொல்லப்பட்டது. உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாய் இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வு இல்லை. அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேமானே, ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொள்ளையினால் சங்கரிக்கப்பட்டும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலகுவார்கள். நீ உன் சகோதரனாகிய யாக்கோவுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும் மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்த எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனை போல் இருந்தாய். உன் சகோதரன் அந்நியர் வாசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோட பாராமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும், அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்ததிகளிலே நிற்காமலும், இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டி கொடாமலும் இருக்க வேண்டியதா இருந்தது. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கைகளின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணும்படியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள்.
அவர்கள் குடித்து விழுங்குவார்கள். இராதவர்களைப் போல் இருப்பார்கள். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு. அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரம்பாய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். தென் தேசத்தார் ஏசாவின் மலையையும் சமனான தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்பிராயிமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பென்யமீன் மனுஷர் கீலேயாத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். சர்பாத் மற்றும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரராகிய இந்த சேனையும் செப்பாரத்தில் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென் திசை பட்டணங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். Thank you, Abhi, for this lovely reading. இந்த புஸ்தகத்தை பல விதங்களில் நம்ம பிரிக்கலாம். ஆனா இதை வாசிக்கும் பொழுது நம்ம கவனிச்சோம்னா 15ஆம் வசனத்துக்கு பின்பாக ஒரு ஷிஃப்ட் இருக்க நம்ம பார்க்கலாம். அது தேவனுடைய நாளை குறித்தாக குறிப்பிட்ட ஒரு காரியம். எனவே நான் வழக்கமா சொல்றது போல வித்தியாசமான விதங்களிலே நான் பிரிக்கலாம். முதல் 14 வசனங்கள் ஒரு பகுதியாகவும் மீதி இருக்கிற 7 வசனங்கள் அடுத்த பகுதியாகவும் நம்ம பிரிக்கலாம். அல்லது கடைசியில் இருக்கிற 3 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய பார்க்கலாம் என்று 3ஆக பிரித்து நம்ம சொல்லலாம். இன்னொரு கமெண்டரை பார்க்கும் பொழுது 4ஆ பிரிச்சிருக்காங்க. முதல் பகுதியை 2ஆ பிரிச்சு, அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதை முதல் 10 வசனங்களிலும், அதற்கு காரணம் என்ன என்பதை 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் குறிப்பிட்டிருக்குது. தொடர்ந்து 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி நம்ம பார்க்கும் பொழுது இந்த தீர்ப்பு, இந்த நியாய தீர்ப்பினுடைய விளைவுகள் என்ன என்பதை குறிப்பிட்டு சொல்லுது. கடைசியாக தனியா பிரிச்சு பார்க்கும் பொழுது தனி ஒரு விடுதலை, ஒரு வெற்றி அங்க கிடைக்கிறத குறிப்பிட்டு பார்க்கலாம். துவக்கத்துல பார்க்கும் பொழுது ஏதோமியர் மேல இருக்கிற ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் மட்டும் தான் நமக்கு தெரிகிறது. ஆனா பின்னால இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது நான் போட்டிருக்கிறது போல இந்த மெயின் மெசேஜ் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் அதை குறித்து முடிகிறது. மிக ஒரு அருமையான ஒரு பிரேஸோட முடியதை நம்ம பார்க்கலாம். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். The kingdom will be the Lord's kingdom. அதனால நம்ம இந்த கடைசி 3 வசனத்துல பார்க்கும் பொழுது ஏதோமியர்கள் அழிக்கப்பட போறாங்க. எனவே ஆண்டவர் எப்படியும் பாவியான மக்கள் எல்லாம் அழிச்சு போட்டுருவாரு என்று நம்ம யோசிச்சு இருந்து விடாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட போகிறது. தேவனுடைய ராஜ்யம் இஸ்ரவேல் மக்கள் மூலமாக நிறைவேற போறது என்ற சத்தியத்தை திட்டமாகவே ஒபதியா தன்னுடைய தீர்க்க தரிசனத்துல சொன்னதாக நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த பகுதியை டீட்டெயிலா படிக்க போகிறோம். முதல் 10 வசனங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய தீர்ப்பு வரப்போகிறது என்ற சத்தியத்தை ஒபதியா சொன்னதாக நம்ம வாசிக்கிறோம். முதல் வசனம் ஒருவேளை மற்ற தீர்க்கதரிசிகளை போல ஒரு சிறிதான வசனமாக தேவனுடைய தரிசனம் ஒபதியா கிடைச்சிச்சு அது மாதிரி நிற்காதபடிக்கு மற்ற தீர்க்கதரிசி தான் பார்க்கும் பொழுது ஒரு ஷார்ட் சென்டென்ஸ் தான் இருக்கும். அல்லது அந்த ராஜாவுடைய பெயர் போட்டு இந்த காலத்துல இருந்த ராஜாக்கள் அவங்களுடைய காலத்துல தேவன் கொடுத்த செய்தி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று நம்ம வந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். பட் இங்க கொஞ்சம் 2-3 காரியங்கள் வித்தியாசமாக நம்ம பார்க்கலாம்.
முதலாவது காரியம், திட்டமாகவே ஏதோமியருக்கு எடுத்த உடனே கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்று நம்ம பார்க்கலாம். ஒரு த்ரெட்டனிங் மெசேஜ், ஒரு பயப்படக்கூடிய. அடுத்தது இரண்டாவது காரியம், ஒரு லாங் சென்டென்ஸா இருக்க நம்ம பார்க்கலாம். முதல் வசனமே ஒரு பெரிய சென்டென்ஸா இருக்க நம்ம பார்க்கலாம். மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்ல கேட்டோம். இட் இஸ் இன் ப்ளூரல். இது வரைக்கும் நம்ம பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒபதியாவுக்கு தேவன் கொடுத்த செய்தி சொல்லிட்டு ஒரு சிங்கிளா கொடுக்குற மாதிரி இருக்கும். தீர்க்கதரிசிகளுக்கு அவங்க தேவன் கொடுத்த செய்தியை அவங்க கொடுக்கறதாக நம்ம பார்க்கலாம். பட் இங்க என்ன சொல்றாருன்னா, இது உபதேவாவுடைய தரிசனம், ஆனா நாங்க கேட்டோம் என்று சொல்லுகிறார். So that means a group of prophets were there. Even அந்த காலகட்டத்திலும் ஒரு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, மிக கடினமான நாட்கள். தங்களுடைய ஆலயம் இடிபட்டு போயிடுச்சு. இஸ்ரேல் மக்கள் ஒருத்தரோடு இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஒரு என்ன, அந்த தேசமே சீரழிந்து போன காலகட்டத்துல உபதியா இருந்திருக்கிறார். அவரோடு கூட அவர் தனியா இருந்தது மட்டுமல்ல, அவர் கூட மற்றவங்களும் சேர்ந்திருந்து தேவன் சொன்னதை கேட்டிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தீர்க்கதரிசன புத்தகத்தை எப்பவுமே நான் படிக்கும்பொழுது நான் முன்னாலே நான் சொல்லியிருக்கேன், இந்த ரெமனன்ட் குரூப் அல்லது மீண்டு இருந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டம் இப்பவும் நம்ம பார்க்கும் பொழுது எங்க சர்ச்சில், எங்க ஐக்கியத்துல, எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் உண்மையா இருக்கிறேன் சொல்லிட்டு நம்ம சொல்ல துவங்குவோம். ஆனா தேவன் செயல்படும் பொழுது நம்மளுடைய கிறிஸ்தவ ஐக்கியங்களில ஒரு ரெமனன்ட் குரூப்பை வைக்கிறார். அவரை நேசிக்கக்கூடியவங்க, அவருக்கு அவங்களுடைய தன்னுடைய தரிசனத்தை கொடுக்க தேவன் விரும்பக்கூடிய மக்களை வைத்திருக்கிறார். செய்திய கர்த்தர் சொல்ல கேட்டோம் என்று சொல்லக்கூடிய மக்களை வைத்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது 3 மிக முக்கியமான காரியங்களை அவர் குறிப்பிட்டு சொல்றதை நம்ம பார்க்கலாம். அது நமக்கும் ஒரு எச்சரிப்பு தான். ஒருவேளை ஏதோமியருடைய பாவத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மாம்சீகத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை தாக்கிவிடக்கூடும் என்பதை ஞாபகப்படுத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், மிக மிக மோசமான ஒரு காரியம் என்னன்னா பெருமை. அவங்களுடைய பெருமையை அவர் தேவன் தாக்குனதாக நம்ம பார்க்கிறோம். இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லிட்டு, என்னை தரையிலே விழப்போகிறவன் யார் என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. உன் இருதயத்தின் அகந்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அதாவது கீழே விழுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய காரியம் அகந்தை. நம்ம வழக்கமே சொல்றதுதான். அது ப்ராப்ளம்ஸ்ல வாசிக்கிறோம். இன்னைக்கும் நம்ம சபையா இருந்தாலும் சரிலாம், அல்லது நம்மளுடைய சமுதாயத்தில் இருந்தாலும் பார்க்கலாம். யாரெல்லாம் ரொம்ப அகந்தையா பேசி என்ன யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, எங்களை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, நாங்க பெரியாட்கள்னு சொல்லிட்டு அவங்களுடைய பண பலனையோ அல்லது அவங்களுடைய மற்ற காரியங்களை வைத்துட்டு பெருமையா சொல்றவங்களுக்கு நம்ம வைத்திருக்கிற மெசேஜ், காரணம் பைபிள் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னா, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அது இந்த உபதியா புத்தகத்தினுடைய முதலாவது செய்தியாக நம்ம பார்க்கலாம். 2வது காரியம், பணம் அல்லது அவங்களுக்கு இருந்த சொத்துக்கள் எவ்வளவாய் சந்தோஷமா இருந்தவங்கள அவங்களுடைய காலகட்டத்துல அழிபட்டு போறத தேவன் எச்சரிப்பாக சொல்லுகிறார். நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய், திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறார்களும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ. திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவோ. ஆனா ஏசாயனுடையவர்கள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்படுகிறது. அதாவது அவங்கள கம்ப்ளீட்டா அழிச்சிடுவார் என்று நம்ம பார்க்கலாம். உன் அப்பத்தை சாப்பிடுகிறவர்கள் உன் கீழே கண்ணிய வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை என்று பயங்கரமான விதத்துல இந்த பாவம் செய்த மக்களை தேவன் எவ்வளவாய் பனிஷ் பண்றார், ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் என்பதை இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். 3வது பகுதி ஞானத்தை குறித்து. இங்க மட்டுமல்ல, மற்ற பகுதிகளிலும்
சிறிது நேரம் கழிச்சு நம்ம வாசிக்க போறோம். எரேமியாவிலேயே அதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு இந்த ஞானத்தை குறித்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவங்களுக்கு பணம் இருந்தது, பெருமை, அதுல ஒரு பணத்துல ஒரு பெருமையா இருந்திருக்குது. அதே மாதிரி ஞானத்தை குறித்தும் அவர் பெருமைப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது எதுக்கு சொல்ல வர்றதுன்னா, இந்த காலகட்டத்துல அது எவ்வளவு உண்மை. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில படிக்கக்கூடிய நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெருமை, அவங்களுடைய அந்த எண்ணத்துல, அவங்களுடைய செயல்பாடுகளில, அவங்க பார்க்கிற எல்லா விதத்திலையும் பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி தங்களுக்கு பணம் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும் பொழுது நமக்கே தெரியும் எவ்வளவு பெருமையா அவங்க நடக்கிறது, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள், நடை, உடை, பாவனைகள் எல்லாமே அந்த பெருமை பார்க்க முடியும். அப்படிதான் இவங்க இருந்திருக்காங்க. 8ஆம் வசனத்துல, அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்திலுள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்துல நம்ம ஞானத்தை வைத்தோ அல்லது நமக்கு இருக்கிற பலத்தை வைத்தோ பணத்தை வைத்தோ வாழ்ந்துடலாம் என்று யோசிக்கவே கூடாது. ஏதோமியர் வந்து நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பா இருக்கிறாங்க. 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஆண்டவர் இவங்களுக்கு கொடுக்கிறார்? பெருமைக்காக அல்லது இந்த பணத்துக்காக, ஞானத்துக்காக சொல்றோம். எதுக்காக இதை செய்யறான்னு சொல்லி சொல்லும் பொழுது முதலாவது பாயிண்ட் என்னன்னா இதுதான். அவங்களுடைய சகோதரனாகிய யாக்கோபுடைய குடும்பத்தார் கஷ்டப்படும் பொழுது அவங்களோடு கூட நிற்காதபடிக்கு அவங்களுக்கு எதிர்த்து நின்னாங்கன்னு சொல்லதான் மிக வருத்தமான ஒரு காரியம். நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும், மறு தேசத்தார் அவன் வாசலுக்கு பிரவேசித்து எருசலேமின் பெயரில் சீட்டு போட்ட காலத்திலும் நீயும் அவர்களில் ஒருவனை போல இருந்தாய். நீயும் அவள் ஒருவனை போல இருந்தாய். இந்த சங்கீதம் 137 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தான். காரணம் பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் சொல்லிட்டு அந்த ஃபேமஸ் பாடலை பாடுவோம். அந்த சங்கீதம் தான் இது 137வது சங்கீதம். அதுல பின்னணியம் என்னன்னா, பாபிலோனியர் வந்து எருசலேம்ல மக்களை அடித்து கொண்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாம் போய் பாபிலோன்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அங்க இருக்க மக்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு வந்து நீங்க பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுடைய கிண்ணறங்கள் எல்லாம் எடுத்து வைத்து விட்டு, நாங்க எப்படி தேவனுடைய பாடலை இங்க பாடுவோம் சொல்லிட்டு அவங்க வேதனையோடு கூட சொன்ன அந்த சங்கீதம் தான் சங்கீதம் 137. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். அது நடுவில் இருக்கிறவரும் அல்லிசிறைகளில் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்கள் பாழாக்கினவர்கள் மங்கள கீதங்களையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி என்று அதை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த கான்டெக்ட் வந்து ரொம்ப கிளியர். அவங்க பாபிலோன் தேசத்துல அடிபட்டு போய் அவங்க மூலமா அடிபட்டு போய் அவங்களுடைய தேசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. அதுல 7ஆம் வசனம் இப்படி இருக்கிறது, கர்த்தாவே எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் இதை இடித்து போட்டார்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போட்டார்கள், போடுங்கள் என்று சொன்னார்களே. அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. அதாவது பாபிலோனில் வந்து இடித்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏதோமியர் வந்து அவங்களுடைய சகோதரர்கள் தான். ஆனா எவ்வளவு திமிர்த்தனத்தோட அல்லது ஒரு வெறியோட கூட நீங்க அஸ்திவாரம் மட்டும் அவள் இடித்து போடுங்கள் என்று சொல்லியிருப்பாங்க. அதுதான் தேவன் இங்க பார்க்கிறார். அடுத்த காரியம், உன் 12ஆம் வசனத்துல, உபதியா 12ஆம் வசனம், உன் சகோதரன் அந்நியர் வசமாய் அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பாராமலும், யூத புத்தருடைய அழிவின் நாளை அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளில் நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. தட் மீன்ஸ் அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க.
இவன் தொலைஞ்சு போனாங்கடா, சரி இவனுங்க திமிரா இருந்தான்னா அவனுக்கு அடிபட்டுப்படான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓன் சகோதரர்களை குறித்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்திலும் நம்மளும் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு சில கஷ்டங்கள் நம்ம பார்க்கும் பொழுதே நம்மளை பார்த்து ஒரு சில மக்கள் வேதனைப்படாதபடிக்கு, வருத்தப்படாதபடிக்கு சந்தோஷப்பட்டுக்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். தேவன் அதை பார்க்கிறார். இங்க அதை நம்ம பார்க்கிறோம். தேவன் அதை பார்க்கிறார். ஈவன் இந்த மாலை வேளையில ஒருவேளை இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ற நாம யாராவது கூட அப்படி வேதனையோட கூட யாராவது இருப்போமானால், நம்ம செய்த காரியங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கொண்டு நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுற மக்களை பார்த்து நம்ம வேதனைப்படலாம். ஏதோமியர் அப்படிதான் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து பெருமையா பேசிக் கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் அதை வெறுக்கிறார் என்று நம்ம சொல்லக்கூடும். அது மட்டும் இல்லாதபடிக்கு பின்னால் இருக்கிற வசனத்தை பார்க்கும் பொழுது ஆபத்து நாளிலே ஆபத்து நாளிலே ஆபத்து நாளிலேன்னு சொல்லிட்டு 3 முறையும் 14ஆம் வசனத்துல இக்கட்டு நாளிலே இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய ஜனம், அதுல அழகா சொல்றாரு, என் ஜனத்தின் சொல்லி தேவன் சொல்லுகிறார். என் ஜனத்தின் ஆபத்தான நாட்கள் இருக்கும் பொழுது நீ அவங்களுடைய வாசலுக்கு பிரவேசிக்காம, அவங்களுடைய தீங்க பிரியத்தோடு பாராம, அவங்க ஆஸ்தியில கை போடாம, அவங்களுடைய வழியில நிற்காம, மீதியானவர்களை கட்டி கொள்ளாம இருக்க வேண்டியதா இருந்தது. அதான் இந்த ரீசன் சொல்றாரு. அதாவது அவங்க மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது அதுல பிரியப்பட்டது மட்டுமல்ல, அதுல உதவி செய்யாம இருக்கிறது மிக துரோகம். அதுல குறிப்பா நம்ம பார்க்கும் பொழுது இப்ப மட்டுமல்ல, அந்த காலத்திலும் தேசங்களிலே அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகள் உண்டு. வேற யாராவது துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அவங்க ரெஃப்யூஜா மற்ற இடத்துக்கு வந்த பிறகு அந்த தேசத்தார் அந்த மக்களை துரத்தி விடக்கூடாது. கண்டிப்பா அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும் என்பது ஒரு நீதி நியாயம். இப்போ நம்ம நிறைய பார்க்கிறோம்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீலங்காவில் அநேக தமிழர்கள் அடிபட்டு படும் பொழுது அவங்க பல தேசங்களுக்கு போனாங்க. கனடாவுக்கு போனாங்க, யூரோப்பியன் தேசத்துக்கு போனாங்க, ஆஸ்திரேலியா போனாங்க, அதே போல ஏசியாவில் இருக்க பல கண்ட்ரிஸ்க்கு போனாங்க. பல கண்ட்ரிஸ் பார்க்கும் பொழுது அவங்க எல்லாமே ஒருவேளை வெல்கம் பண்ணி வாங்க வாங்கன்னு சொல்லி கொடுக்காவிட்டாலும் அவங்கள வைத்து கவனித்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதேதான் அது இப்போ நடக்கிற சம்பவம் இல்ல, அதே மாதிரி காரியத்தை இவங்க செஞ்சிருக்கணும். ஏதோமியர் மக்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி செய்யாதபடிக்கு அந்த ஆபத்தான நாட்களில, இக்கட்டான நாட்களில அவங்க செய்யாத போனதை தேவன் இப்பொழுது சுட்டி காட்டுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை குறித்து யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை கொரோனா நாட்கள் மட்டுமல்ல, சாதாரண காலங்களிலுமே நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மோடு கூட வேலை செய்யறவங்க, நம்மோடு கூட படிக்கிறவங்க, நம்மளுடைய அயலகத்தார் மிகவும் வேதனையோடு இருக்காங்க, கஷ்டப்படுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு பேர் அழிவு வந்துச்சு சொல்லி தெரியும் பொழுது நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அவங்க மேல கரிசனை இல்லாதபடிக்கு இருப்போமானால் கண்டிப்பாகவே தேவன் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார் என்பது மறந்து போகக்கூடாது. ஒரு கடினமான செய்தி தான், ஆனா கண்டிப்பா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த காலகட்டத்துல உலகத்துல அன்பே இல்லாம போய்கொண்டிருக்கிற காலம், மற்றவங்க மேல ஒரு அக்கறை இல்லாதபடிக்கு இருக்கிற காலம், மற்றவங்களை நேசிக்காதபடிக்கு இருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது சாதாரணமாகவே இல்லாம இருக்கிறது. ஆனா இது என்னன்னா கஷ்டப்படுகிற மக்களை குறித்து எண்ணம் இல்லாதபடிக்கு இருக்கிறது அதோட மோசம். எனவே தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை தரட்டும். தேவையுள்ள மக்களை பார்க்கும் பொழுது ஐயோ இவ்வளவா வேதனைப்படுறாங்களே, அவங்க பாவம் தங்களுடைய பாவத்தை நிமித்தமா கஷ்டப்பட்டாலும் கூட தேவனே அவர் மேல கிருபை பாராட்டும்னு சொல்லிட்டு ஜெபிக்கணும். அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். there's a tremendous ethical need. அதாவது சமுதாயத்தில் நடக்கும் பொழுது நம்ம as a விசுவாசி கண்டிப்பாகவே இந்த காரியத்துல நம்ம முயற்சி செய்யணும். ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்முடைய சமுதாயத்துல அது மாதிரி
கஷ்டப்படுகிற மக்களுக்கு நம்ம உதவி செய்யாதபடிக்கு இருந்திருப்போமானால் இன்னைக்கு நம்ம எச்சரிக்கப்படுகிறோம். ரைட். மூணாவது பகுதி நம்ம பார்க்கும் பொழுது நான் சொன்னது போல 15ஆம் வசனத்திலிருந்து there's a change. அது துவக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஏதோமியருக்கு மட்டுமல்ல எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. ஆல் நேஷன்ஸ். சோ இந்த உலகத்திலும் நம்ம பார்க்கும் பொழுது பலவிதமான தேவனுடைய விரோதமான காரியங்கள் நடைபெற்று வரும் பொழுது பிசாசு தேசங்களுக்கு விரோதமான தேசங்களும் பிசாசனுடைய காரியங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற பொழுது வியாதியும் கொள்ளை நோயும் பட்டினியும் பல காரியங்களிலே தாக்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் அறிந்திருக்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால் தேவனுடைய நாள் வரப்போகிறது. தேவனுடைய நாள் சமீபமா இருக்கிறத நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதை குறித்து தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் பல விதங்களிலே சொல்லுகிறாங்க. த டே ஆஃப் த லார்ட், தேவனுடைய நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அத 3 விதத்துல சொல்லலாம். நம்ம முன்பே படிக்கும் பொழுது படித்தோம். ஒண்ணு அவங்களுடைய காலகட்டத்திலே நடக்க போற சம்பவம். சீக்கிரமாக தேவன் விடுதலை செய்ய போகிறான்னு சொல்லிட்டு, ஒருவேளை உபதேவனுடைய காலம் சொல்லனா எரேமியா சொன்னது போல 70 ஆண்டு காலத்துக்குள்ள தேவன் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை கொடுக்க போறான்னு சொல்லிட்டு. சோ பாபிலோனியரை கோரேஸ் மன்னன் அழித்த பிறகு, பெர்ஷியாவின கோரேஸ் மன்னன் அழித்த பிறகு திரும்பவும் ஒரு விடுதலைய தேவன் கோரேஸ் மூலமாக, அவன் யூத ஜனத்தை சேர்ந்தவன் கிடையாது, பெர்ஷியா தேசத்தை சேர்ந்தவர், அவர் என்னுடைய தாசன் என்று சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய நபராக பார்த்தார். சோ இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாக நாளாகிய கர்த்தருடைய நாள் வருகிறதுன்னு சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்திலே இருக்கலாம். இன்னொன்னு இயேசுவானவருடைய முதலாவது வருகையை குறிப்பிடலாம். தேவனுடைய ராஜ்யம் வருகிறது என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய முதலாவது வருகையின் பொழுது விடுதலையே ஒரு பெரிய மீட்பை தேவன் நிறைவேற்றி முடிக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கும் பொழுது நியூ டெஸ்டமென்ட் பிலீவர் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியுது, ஆண்டவருடைய 2வது வருகையின் பொழுது பரிபூர்ணமாக தேவனுடைய நாள் நிறைவேறப் போகுது. அப்பொழுது நியாய தீர்ப்பு நடைபெறப் போகிறது, தேவனுடைய நீதி நிலைநிறுத்த போகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். நம்ம அந்த கண்ணோட்டத்தோடு தான் 3 விதத்துல இந்த நியாய தீர்ப்பு நடைபெற்றிருக்கிறது அந்த கண்ணோட்டத்தை கூட இந்த பகுதியை நம்ம பார்க்கணும். 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்ப உனக்கே வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக நாம் பார்க்கலாம். ஒருவேளை எரேமியா புஸ்தகத்துல நம்ம பார்த்ததை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். அதேதான் இந்த உபதியா மூலமாக தேவன் சொன்ன காரியத்தை எரேமியாவும் அப்பொழுது சொன்னதாக நம்ம பார்க்கலாம். இங்க இந்த தீர்ப்பு அதை பற்றி சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யறோமோ அதன்படி நமக்கு செய்யப்படும் என்ற சத்தியத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். கலாத்தியர் புஸ்தகத்திலையும் அதுதான் சொல்லுகிறார். நம்ம தீமையை விதைச்சோன்னு சொன்னா கண்டிப்பா தீமையை தான் அறுப்போம். அது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பின் செய்திதான். தேவனுடைய மக்களுக்கே கலாத்தியர் திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார், நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம்னு சொல்லிட்டு. கடைசி அதிகாரத்துல நம்ம வெளிப்படுத்தல கடைசி அதிகாரத்துல அப்படிதான் இருக்குது. நம்ம நல்லதை விதைக்கணும், அப்ப நல்லதை அறுப்போம் என்றது. இந்த சத்தியத்தை நம்ம பார்க்கும் பொழுது we have to be little careful. உன்னுடைய அதாவது கர்மா என்று நம்ம இந்து நண்பர்கள் சொல்வது போல, நீ ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு வினை உண்டு அப்படி நம்ம பார்த்துட்டு சொல்வது கொஞ்சம் கவனமா இருக்கணும். கலாத்தியர் புஸ்தகத்திலும் சரி, இங்கே நம்ம படிக்கிற சத்தியத்துக்கும் இந்து பிலாசபிக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதை நம்ம சரியானத்தில் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்ம தண்டிப்பாரானால் ஒருவரும் நிற்கவே முடியாது, தேவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. கிருபையின் தேவன் கிருபையாதான் அவருடைய தண்டிப்புல குறைச்சுதான் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஆண்டவர் தண்டிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒருவருமே சொல்லவே முடியாது. அப்படி ஆண்டவர் நம்மளை அனுதின வாழ்க்கையில தண்டிச்சுட்டான்னா, நம்ம செய்ததுக்கு அத உடனே தண்டிப்பாரானால் நம்ம ஒருவர் நிற்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த காலத்துல துரோகம் பண்ணி கொண்டிருக்கிற, பயங்கரமான அநீதி செய்து கொண்டிருக்கிற
மிகவும் வேதனையான காரியங்களை துணிகரமா செய்யக்கூடிய மக்கள் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு துடிப்பு வருகிறது. ஆண்டவர் உடனே பனிஷ் பண்ணிட மாட்டாரா என்ற ஒரு வேதனை நமக்கு யாருக்குமே எல்லாருக்குமே வரதை நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், வரும், கண்டிப்பா உன் தலையின் மேல் திரும்பும் என்று சொன்ன தேவன் இருக்கிறார். ஆனா எப்படி வரப்போகுது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்து 17-18 வருஷங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு சத்தியம் என்னவென்றால், யாக்கோபு அக்னியாகவும் யோசேப்பு அக்னி ஜுவாலையுமா இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது காட்ஸ் ராத், தேவனுடைய அந்த பனிஷ்மெண்ட் அல்ல, அவருடைய சாபம், அவருடைய அதை ஒரு தீக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. எப்பவுமே அது பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு காரியம். தீ சுட்டெரித்திரும் சொல்றது. தேவன் நியாயம் தீர்க்க போகிறார், நீ செய்ததுக்கு பதிலா அப்படியே நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னது ஒரு காரியம். இரண்டாவது காரியம், தேவனுடைய கோவாக்கினை நமக்கு எரிய போகுது என்ற சத்தியத்தையும் இந்த பகுதியில சொன்னதாக நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக நம்ம சொன்னது போல தேவனுடைய கிருபையினாலே இந்த மக்கள் அழிக்கப்பட்டது போனது மட்டுமல்ல, அந்த தேசத்தை தேவன் தன்னுடைய தன்னுடைய ஜனத்திற்கு தேவன் கொடுக்க போகிறார் என்ற சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரராகிய இந்த சேனையையும் சேப்பாத்திலே சிறைப்பட்டு போன எருசலேம் நகர்த்தாரும் தென் தேசத்து பட்டணங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவங்க நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அவங்களை அப்ரோச் பண்ணி அவங்களை துரத்தி விட்டியோ, ஆனா கரெக்டா நீ அப்ரோச் ஆக போகிற அவங்களுக்கு அந்த தேசம் கிடைக்க போகுது என்பதை கடைசியா சொல்லி முடிக்கிறார். அப்படி சொல்லி முடிக்கும் பொழுதுதான் தேவன் சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். அதை டெலிவர் பண்றதுக்கு ரட்சகர் மட்டும் இல்ல, ரட்சகர்கள் வருவார்கள் சொல்லி போட்டிருக்கிறது. அதனால நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், இயேசுவானவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முன்பாகவே மக்கள் தேவனுடைய ஜனத்திற்கு நின்று உதவி செய்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நம்ம ஆகாய் புத்தகத்துல படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம். ஆகாய், சகரியா, மல்கியா 3 பேர்னா கடைசி தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். மல்கியா தான் நம்ம இப்போ வாசிக்கப்பட்ட பகுதி நம்ம பார்க்கிறோம். ஏதோமியருக்கு முன்பாக தேவன் பரிபூர்ணமாக அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக செருபாபேல், யோசுவா போன்ற தலைவர்களை, இரட்சகர்களை தேவன் எழுப்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார் என்று நம்ம பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து இயேசுவானவருடைய வருகையின் பொழுது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டதாகவும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் இந்த உபதேச புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த ஒரு தைரியத்தையும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், தேவன் பனிஷ் பண்றது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது என்ற சத்தியத்தை நம்ம இந்த புத்தகத்துல படிக்கிறோம். எனவே வேகமாக இந்த ஒரு அதிகாரம் கொண்ட இந்த புத்தகத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். டெஃபினட்டா ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிற என்ற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வரப்போகுது என்ற செய்தியை தீர்க்கதரிசி மூலமாக நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்பதை தேவன் குறிப்பிட்டு சொல்வதையும் நம்ம பார்க்கலாம். அவங்க செஞ்ச தவறுகள் என்ன என்பதையும் சுட்டிக்காட்டு நம்ம பார்க்கலாம். அதோடு கூட அவங்களுக்கு ஒரு மீட்பு கிடைக்கும் என்று சொல்லவே இல்லை. மற்ற புத்தகத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்திற்கும் யூதா ஜனத்திற்கும் விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாங்க. அதனால முடிக்கும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஹோப் இருக்குன்னு சொல்லி, இதுக்கு முந்தின புத்தகம் ஆமோஸை பார்க்கும் பொழுது கடைசி அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அப்படிதான் பார்க்கிறோம். ஒரு குளோரியஸ் ரெஸ்டோரேஷன், தேவன் மகிமையான விதத்துல இப்படிப்பட்ட ஒரு பரிதான மக்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்க போறார் என்ற சத்தியத்தை ஆமோஸ் தீர்க்கதரிசி மற்ற தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. இங்க அப்படி இல்லை. ஏதோமியர்களை தேவன் பரிபூர்ணமாக அழிச்சு போட போகிறார். ஆனா அவங்க அழித்து போடணும் எதிர்பார்த்த அல்லது சந்தோஷப்பட்ட யூத ஜனத்திற்கு ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது என்ற சத்தியத்தை அவர் குறிப்பிட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். நம்ம முடிக்க போவதற்கு முன்பாக நான் 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம் ப்ரைட். இந்த பெருமை குறித்து நம்ம மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஒருவேளை பாவிகள்
அல்லது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மட்டும் சொல்லவே முடியாது. அது யாருக்கும் வருவது வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். The real problem of Edom is pride நான் போட்டிருக்கேன். அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையே 3ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல அவங்களுடைய அகந்தை தான் பெரிய காரியம். இன்னைக்கும் நம்ம தாழ்மையோடு ஒத்துக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல எங்கெல்லாம் அகந்தை காணப்படுகிறதோ, ஒருவரோட வெளியே டக்கு நம்ம சொல்லாதபடி இருக்கலாம், பட் அகந்தை நமக்குள்ள காணப்படுமானால் எச்சரிக்கப்படுகிறோம். நான் முன்னாலே சொன்னது போல நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18 போல அழிவதற்கு முன்பாக டிஸ்ட்ராக்ஷன், அழிவுக்கு முன்பாக அகந்தை இருக்கிறது. அடுத்தது 10ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது கொடுமை, வயலன்ஸ். எங்க பெருமை இருக்கிறதோ அங்க வயலன்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய இதயம் துடிக்கிறது. ஒருவேளை என்ன பயங்கரமான விதத்துல கொண்டிருக்காங்க, அதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுதுல நமக்கு வேதனையா இருக்கிறது. அது யார் அடிபட்டிருந்தாலும் சரி, செஞ்சிருந்தாலும் சரி. பட் என்ன அன்னைக்கு நான் கேட்ட உடனே என்னுடைய இதயம் வேதனைப்பட்டது என்னன்னா, தமிழகத்துல இப்படிப்பட்ட கொடுமை செய்யக்கூடிய, வயலன்ஸ் செய்யக்கூடிய பெருமையுள்ள மக்கள் இருக்காங்களே என்ற ஒரு வேதனை தான் எனக்கு ரொம்ப காணப்பட்டது. சமாதானமா இருக்க வேண்டிய இடத்துல, அன்பா இருக்க வேண்டிய இடத்துல, ஒருவர் நேசித்து வாழ வேண்டிய இடத்துல பெருமை நிமித்தமாக அப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள் நடைபெறுவதை நம்ம பார்க்கலாம். 3ஆவது காரியம் இன்டிஃபரன்ஸ். அதுவும் பெருமைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். நமக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சுன்னா மற்றவங்க கஷ்டப்படுறத பார்க்கறதையே நம்ம கண்டுக்காம இருப்போம். அது மட்டுமல்ல, நம்மளுடைய பிஹேவியரை, நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு இன்டிஃபரண்டான வாழ்க்கையா மாறி போயிடும். 3 வார்த்தைகள்: பெருமை, அடுத்தது கொடுமை, அதே மாதிரி இன்டிஃபரண்டா இருக்கக்கூடிய, மற்றவங்களை வித்தியாசமான விதத்துல பார்க்கக்கூடிய எண்ணங்கள், மேட்டுமையான சிந்தைகள் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம ஏதோமியரை போல இருக்கோம் என்பதை உணர்ந்து கொள்ளணும். பாசிட்டிவா சொல்லும் பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ஒபதியா, இயேசு கிறிஸ்துவானவரை நாம் உபதியாவில் எப்படி பார்க்கலாம்? ஒரு உன்னதமான செய்தியாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். முதலாவது சத்தியம் வந்து Jesus is going to come as a judge of the nations. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவம் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம துடிப்போடு சொல்ல வேண்டியது, வேதனையோடு வருத்தத்தோடு சொல்ல வேண்டியது, நீ இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தனா ஒரு நாள் ஆண்டவர் வரப்போகிறார், அவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்ற சத்தியத்தை நம்ம சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்துல அதை தான் நம்ம பார்க்கிறோம். 2வது காரியம், இஸ்ரவேலருக்கு இரட்சகர் அல்லது ஒரு வந்திருக்கிறார் என்ற சத்தியத்தையும், உலகத்தினுடைய மீட்பை கொடுக்கக்கூடிய தேவன் இயேசுவானவர் என்பதையும் நம்ம பார்க்கலாம். காரணம், அந்த கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகிறது என்று 21ஆம் வசனத்துல வாசிக்கிறதுனால, இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வரக்கூடிய இயேசுவானவர் ஒரு பெரிய மீட்பராக இருக்கிறார் என்ற சத்தியத்தையும் நம்ம பார்க்கலாம். 3 மிக முக்கியமான காரியங்கள். நியாய தீர்ப்பு உண்டு என்பது நமக்கும் ஒரு பெரிய எச்சரிப்பு. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த எச்சரிப்பு நம்ம சொல்ல வேண்டும். இயேசுவானவர் உலக இரட்சகர், அவர் மீட்க போகிறார் என்ற சத்தியத்தை எப்படி தேவன் ப்ராமிசஸ் கொடுத்தாரோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார், இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சந்தித்த ஒரு பெரிய ரட்சிப்பு, நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு, அதை தொடர்ந்து தேவன் கிருபையாக மக்களை நம் மூலமா ரட்சித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அதோடு நின்று விடாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யம் தொடர்ந்து கட்டப்படத்தக்கதாக, தேவனுடைய ராஜ்யம் அவர் அதாவது கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகிறதை நம்ம கண்கூட பார்க்கிறத தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவான வந்த பின்ப அந்த ராஜ்யத்தை கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு நம்ம ராஜ்யத்தினுடைய புத்திரர்களாக தொடர்ந்து அந்த ராஜ்யம் வருவதற்காக நம்ம காத்திருக்கிறோம். வழக்கமாக நம்ம யோசிக்கிறது போல ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டு பார்க்கணும். இந்த ஏதோமியரை குறித்து நம்ம மிக வேதனையாக படித்திருக்கிறோம். நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? இன்னும் நீங்க திரும்ப வாசிச்சு பார்க்கும் பொழுதும் குறிப்பிட்டு வாசிச்சு பார்க்கலாம். என்னென்ன காரியங்கள் ஏதோமியருடைய
வாழ்க்கையிலிருந்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக நம்ம பார்க்கலாம். நம்முடைய மனுஷீகம் அப்படிதான் இருக்கிறது. நம்மளை சுற்றிலும் மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, ஏதோமியர் போலதான் இருக்கிறாங்க. We have to learn. இரண்டாவது காரியம், தேவனுடைய ஜனத்திற்கு தேவன் கொடுக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. அதை நம்ம எப்படி இதுல பார்க்கலாம்? 15 வருஷத்துக்கு பின்னால இருக்கிற பகுதியை பார்க்கும் பொழுது பல விதங்களில ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கும் நடக்கிற சம்பவங்களை நம்ம பார்க்கும் பொழுதும் சரி, நம்மளை சுற்றிலும் செய்து கொண்டிருக்கிற தீமையான மக்களை நம்ம பார்க்கும் பொழுது there is a hope for us, ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு என்றதை நம்ம எப்படி பார்க்கிறோம் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்துல வேதனையோடு கூட அல்லது பயத்தோடு கூட கவலையோடு கூட ஏக்கத்தோடு கூட வாழ வேண்டியவங்க அல்ல, நம்பிக்கையின் புத்தர்களா வாழ வேண்டியவங்க. என்னதான் மோசமான காரியங்கள் நடந்தாலும் சரி, மோசமான மக்கள் நம்மளை சுற்றிலும் வந்தாலும் சரி, மோசமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் சரி, நம்ம நம்பிக்கையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிற நம்பிக்கையோடு கூட நம்ம முன்னாடி போகணும். மூணாவது காரியம், நான் சொன்னது போல இந்த உபதேச புத்தகத்தை நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய காரியம், ராஜ்யம் கர்த்தருடையதா இருக்கும். இன்னைக்கும் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்களுடைய மத்தியில் செய்யப்படுவோம், உம்முடைய நாமம் மயப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லிட்டு நம்ம கர்த்தருடைய ஜெபத்தை சொல்றோம். ஆண்டவர் நமக்கு போதித்த அந்த ஜெபம், அதை நம்ம கருத்தா நம்ம ஜெபிப்போமானால் அதனுடைய அர்த்தம் என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நம்ம சொல்லும் பொழுது அதை நம்ம யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவது காரியம், உம்முடைய ராஜ்யம் புத்திரடாக நான் இருக்க எனக்கு உதவி செய்யும். எனக்கே உம்முடைய ராஜ்யத்தின் புத்திராக இருக்க உதவி செய்யும். நாங்க ராஜ்யத்தின் புத்திரர்களாக நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ராஜ்யம் வருவதற்காக நாங்க பாடுபட எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். கண்டிப்பாகவே தேவனுடைய ராஜ்யம் ஒரு மிக முக்கியமான, the kingdom of God சொல்லுவாங்க. தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நம்ம ஒவ்வொருவரும் இந்த உபதேச புத்தகத்தை வாசித்து தியானித்து முடிச்சிருக்கும் பொழுது ராஜ்யம் வருவதாக என்ற ஒரு ஏக்கத்தையும் திட்டமும் தெளிவுமாக சொல்லத்தக்கதாக தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு கூட இந்த புத்தகத்தை நம்ம முடிக்கலாம். தேங்க்யூ. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்காங்க அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உபதியா புஸ்தகம் ஆண்டவரே ஒருவேளை பழைய ஏற்பாட்டில மிக சிறிய புஸ்தகமாய் காணப்பட்டாலும் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த செய்திகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையே ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக, எங்களை சுற்றிலும் அநியாயம், துரோகம், கொடுமை செய்து கொண்டிருக்கிற மக்களை நாங்கள் பார்க்கவும், அவர்களுக்கு தேவன் கொடுக்க போற தீர்ப்பை நாங்கள் யோசித்து பார்க்க எங்களுக்கு நீ கொடுத்த செய்திக்காக ஸ்தோத்திரம். அதோடு கூட உம்முடைய ஜனத்தின் மேல் நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலைக்காக, ஒரு பெரிய ரட்சிப்பின் செய்திக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த பிசாசோடும் மாம்சத்தோடும் போராடி கொண்டவர்களாக காணப்படாதபடிக்கு உம்மை நேசிக்கிறவர்களாக, உண்மையில் வைக்கிற விசுவாசத்துல உறுதிப்பட்டவர்களாக நாங்களும் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும். தீயாய் வாழ ஆண்டவரே அசுத்தமான காரியங்களை எரிக்கக்கூடிய பரிசுத்தத்தை எங்களுக்குள்ள நீ தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாங்கள் ஜெபிப்பது போல இன்றைக்கு மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் ஏங்கினவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ராஜ்யம் வருவதற்காக எங்களை அர்ப்பணித்து செயல்படத்தக்க மக்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கேற்ற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எனக்கும் எங்கள் ஒவ்வொருக்கும் நீ உதவி செய்யும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.